அதை எதிர்த்து நம்முடைய குரல்களை நாம் கொடுக்க வேண்டும். நாம் வாழுகின்ற இந்த இந்தியாவில் இருந்து, நாம் வாழுகின்ற இந்த தமிழ்நாட்டில் இருந்து, ஏன் இந்த தெருவில் இருந்து, உங்கள் இல்லங்களில் இருந்து, உங்கள் அனைவரையும், உங்கள் பிள்ளைகளை, உங்கள் கணவன்மார்களை, உங்கள் தந்தையரை, தாயை, அனைத்து பேரையும் அகதி முகாம்களை கொண்டு அடைத்து நாம் வாழ்ந்த அத்தனை விஷயங்களை விட்டுவிட்டு, இந்த இல்லத்தை விட்டுவிட்டு, இந்த தெருவை விட்டுவிட்டு, சொந்த பந்தங்களை விட்டுவிட்டு அகதிகளாக வாழக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறது மோடி அரசு. குறைந்தபட்சம் அதற்காக எதிர்ப்பை தெரிவிக்க நாளை மாலை நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டத்தில் குடும்பத்தோடு, பெண்களோடு, குழந்தைகளோடு அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, வந்தவாசி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அம்பேத்கர் கலந்து கொள்கிறார். பிரபல நகைக்கடை உரிமையாளரான காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த MS வசந்தராஜ் கலந்து கொள்கிறார். நமக்காக கலந்து கொள்கிறார். நாம் கலந்து கொள்ள வேண்டாமா? நமக்கான உரிமைகளை மீட்க நாம் தானே போராட வேண்டும். நமது தெருவிலே தண்ணீர் வரவில்லை என்றால் போராடினால் தான் தண்ணீர் திரும்ப வருகிறது. நமக்கான உரிமை கிடைக்கவில்லை என்றால், நாம் வாழுகின்ற வீட்டை நாம் இழந்து அகதிகளாக மாறக்கூடாது என்றால் நாம் நிச்சயம் போராடியாக வேண்டும். அந்த போராட்டத்திலே பங்கு கொள்ள வேண்டும். ஆகையால் தான் நாளை மாலை நடைபெறுகின்ற போராட்டத்தில் குடும்பத்தோடு கலந்து கொள்வோம். குறைந்தபட்சம் எதிர்ப்பையாவது தெரிவிப்போம். மோடி அரசுக்கு எதிராக, மோடியின் சித்தாந்தங்களுக்கு எதிராக, இந்தியாவின் இறையாண்மையை காப்பதற்காக அனைவரும் அணிதிரள்வோம். நாளை நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம், மனிதநேய மக்கள் கட்சி, அனைத்து ஜமாத் மற்றும் தோழமை கட்சிகளான திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் நாளை ஒன்றிணைந்த ஆர்ப்பாட்டம் நம்முடைய பழைய பேருந்து நிலையம் அருகிலே நடைபெற இருக்கிறது. நீங்கள் அனைவரும் உங்கள் குடும்பத்தாரோடு கலந்து கொள்ளுங்கள். இன்று நாம் போராடவில்லை என்றால் நாளை நிச்சயம் நாம் அகதிகளாக்கப்படுவோம். அகதிகளின் வாழ்க்கையை வாழ்வதற்கு இறந்து விடுவதே எவ்வளவு மேல் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். என் சகோதரர்களே, உங்களுடைய குரல்களையாவது இந்த மத்திய பாஜக அரசுக்கு எதிராக கொடுக்க நாளை மாலை நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள். அன்பு உறவுகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.